வெல்கம் பேக் டு அவர் ட்ரெக் அண்ட் வென்ச்சர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோவோட ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சேலம் மாவட்டம் வெள்ளாளண்டம் கிராமத்தில் இருக்க பெருமாள் மலை. பெருமாள் கோயில் ஊருக்குள்ளே இருக்குது. பெருமாள் மலை கோயிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இப்போ நம்ம மலை மேலே ஏறி வந்தாச்சு. இதுதான் நம்ம பெருமாள் மலை. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த கோயில் வந்து இந்த இடத்துக்கு வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது. இந்த புளிய மரம் வந்து பூ வைக்கும், பிஞ்சாகும், அப்படியே அது உதிர்ந்துடும், காய் காய்க்காது. இதுதான் இந்த மரத்தோட சிறப்பு. இதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மரத்தோட புளியம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு அசைவ குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்களாம். அதிலிருந்து இந்த மரம் வந்து காய் காய்க்காது. இதுதான் இந்த மரத்தோட சிறப்பு. ஆனால் இப்போ ரொம்ப பல தலைமுறைகள் கடந்து இந்த மரம் இருந்திருக்கு. நம்ம ஏன்னா இந்த ஊருக்குள்ளேருந்து அந்த மலையை பார்க்கும்போதே வந்து அந்த புளிய மரம் அழகாக சின்னதாக தெரியும். ரொம்ப ஒரு சின்ன புள்ளியாக தெரியும். புளிய மரம் அழகாக தெரியும். ஆனால் அந்த புளிய மரம் இப்போ ரொம்ப தலைமுறைகள் தாண்டதுனால வயசாகிடுச்சு. இப்போ அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது பட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலைக்கு வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் வந்து பக்தர்கள் வந்து காலையில் அவங்களாம் ஏறி வந்து சாமி கும்பிட்டுட்டு பூ பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் வருவாங்க. கோவில் பூசாரி தங்கமணி அவர்கள் வந்து அவங்க மற்ற பக்தர்கள்லாம் வந்து மலை ஏறி வருவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். மலை ஏறி வந்து அங்கே வந்து தீபம் இருக்குது. மேலே ஒரு ஒரு பாறையிலே செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு கல். அதுக்கு மேலே திருக்குடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம திருவண்ணாமலையெல்லாம் தீபம் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் அந்த தீபத்தை பற்ற வைப்பாங்க. ஸோ கீழே இருந்து நம்ம ஊருக்குள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா, மலையை பார்த்தோங்கன்னா அந்த தீபம் வந்து கிளியராக தெரியும். ஸோ எல்லோரும் மக்கள்லாம் அது சாமி கும்பிடுவாங்க சனிக்கிழமைகளில். ஸோ சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு ஏதாச்சும் அரிசி இப்போ பொங்க வைக்கிறதுக்கு, இல்லை தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய், திரி இந்த மாதிரிலாம் வந்து நன்கொடையை கொடுப்பாங்க கோவிலுக்கு. கோவில் பூசாரி தங்கமணி அவர்களோட நம்பர் நான் போட்டிருக்கேன். யாராவது ஒன்று வேணும்னா அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையான கோயில் பெருமாள் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நிறைய வேண்டுதல்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நிறைவேறியிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பெருமாள் கோயில் போய் வழிபடுங்க. ஸோ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம கிராமமே ரொம்ப அழகாக தெரியும். மலை மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் நைட்டு தங்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் நைட்டெலாம் தங்கியிருக்கோம். அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஷீட் போட்ட கொட்டைகள்லாம் இல்லை. யாரோ போட்டிருக்காங்க. அப்போ வந்து வெறும் மொட்டையாக தான் இருக்கும். அப்போலாம் நைட்டு மழை பயங்கர மழைலாம் வந்துச்சுன்னா படுதா எடுத்துகிட்டு போயிடுவோம். பெரிய படுதா எடுத்துகிட்டு போயிட்டு அதிலெல்லாம் ஒரு 20-30 ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேராவது வருவாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு 30 பேர்லாம் வருவாங்க. நைட்டு எல்லாம் அந்த படுதா விரித்து எல்லாமே படுத்துட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் நைட்டு விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு விடிய விடிய பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு நைட்டு சமைப்பாங்க. நிறைய பேர்லாம் வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, காய்கறிகள்லாம் கத்திரிக்காய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போண்டாலாம் சுட்டுருக்கோம். நாங்கள் அங்கே போயிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போது எப்போ போகணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அந்த மலை ஏறிட்டு வாங்க. இந்த மலை எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம ஊர்லேயே நிறைய பேர் மேலே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. நிறைய பெண்கள்லாம் வந்து பார்க்காம இருப்பாங்க. நிறைய பேர் ஏற முடியாமல் பார்க்காம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேலே இப்படி தான் இருக்கா, மலை மேலே இப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்த ஒரு இது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ. வேறு எங்கேயாச்சும் போய்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.